எபிசோட் 26. இன்று கல்லூரியிலிருந்து தன்னை வீட்டிற்கு கூட்டி செல்லலாம் என்று வந்த அண்ணன் தன்னை காணாமல் எப்படியெல்லாம் தேடி தவித்திருப்பான் என்பதை நினைக்கும் பொழுதே உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் தன் அண்ணனின் நிலை எண்ணி தவித்துக் கொண்டிருந்தாள் யாஷிகா. இன்னும் எத்தனை நாட்கள்தான் ரக்ஷித்தின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பதற்காக கேலண்டரை பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் அவள். டாக்டர் கொடுத்த நாளின்படி இன்னும் குழந்தை பிறப்பதற்கு 102 நாட்கள் இருந்தன. அதை பார்த்ததும், கடவுளே, எனக்கு கொஞ்சம் முன்னாடி குழந்தை பிறந்தாலும் நல்லாதான் இருக்கும் என்று வேண்டிக் கொள்ளும் பொழுதுதான் கேலண்டரில் இன்றைய தேதியை பார்த்தாள் அவள். இன்னும் ஒரு வாரத்தில் அவளது பிறந்தநாள் என்பது அப்பொழுதுதான் யாஷிகாவிற்கு நினைவே வந்தது. முதல் முறை குடும்பத்துடன் இல்லாமல் இருக்கும் பிறந்தநாள் இது. இந்த ஒரு முறையோடு போகட்டும் என்று நினைத்து கொண்டாள் மனதிற்குள். அவள் கேலண்டரை பார்ப்பதும் பின் நாட்களை எண்ணுவதையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் ரக்ஷித். யாஷிகா, எதுக்கு இவ்வளவு நேரமா கேலண்டரை பார்த்து ஏதோ கவுண்ட் பண்ணிட்டே இருக்க என்று ரக்ஷித் கேட்க, குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சித் என்றாள் யாஷிகா. ஏன், குழந்தைங்கள பார்க்க அவ்வளோ ஆசையா உனக்கு? ஆனா குழந்தைங்க பிறந்த உடனேயே என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க இருந்து போயிடணும், அது ஞாபகம் இருக்குல்ல? விளையாட்டாகத்தான் கேட்டான் ரக்ஷித். அவனுக்கும் இப்பொழுதெல்லாம் யாஷிகாவை எப்படியாவது தன்னுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அந்த உறவுக்கு காதல் என்றோ கணவன் மனைவி என்றோ எந்த பெயரை வைப்பது என்றுதான் தெரியவில்லை ரக்ஷத்திற்கு. தாய் தந்தை இல்லாமல் வளர்ந்தவனுக்கு இந்த 6 மாதத்திலேயே அனைத்துமாயாகினாள் யாஷிகா. அதுக்காக தான் சித் நானும் இந்த கேலண்டரை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போ இங்கிருந்து போவோம், என் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது பட்டென்று அவள் கூறிவிட ரக்ஷித்தின் முகம் மாறியது. இவ்வளவு நாட்களாக குழந்தை பிறந்த உடனே நீங்க இருந்து போயிடணும் என்று அவன் கூறும்பொழுது வலிக்காத வார்த்தைகள் இன்று அவள் பேசும்பொழுது வலித்தது ரக்ஷித்திற்கு. சரி, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ வந்து படுவா, டைம் ரொம்ப ஆகுது என்று அவளை அழைத்தான் ரக்ஷித். அவளும் வந்து படுத்துக்கொள்ள தன் அண்ணனை எண்ணி யாஷிகாவிற்கும் குழந்தை பிறந்த பிறகு யாஷிகா தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்று ரக்ஷித்திற்கும் உறக்கமே வரவில்லை. மாலையிலிருந்து தன் தங்கையை கல்லூரி, ஹாஸ்டல், அரவிந்தின் வீடு என்று தேடி தேடி கலைத்தவன் சோர்வாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் ரிஷி. அப்பொழுது அவனுக்கு பிரகதீஷ் கால் செய்ய காலை அட்டன் செய்தவன் எப்பொழுதும் போல் அல்லாமல் சற்று சோர்வுடன் பேச, டேய், நான் எவ்வளோ ஜாலியாக பேசிட்டிருக்கேன், நீ என்னடானா எதையோ பறி கொடுத்த மாதிரி பேசிட்டிருக்க, என்னடா ஆச்சு உனக்கு என்றான் பிரகதீஷ். யாஷிகாவை காணுண்டா பிரகா என்றான் ரிஷி. அவன் கூறியதில் அதிர்ச்சியெல்லாம் ஆகவில்லை. அவன் ரிஷியின் தங்கச்சியை தூக்கும் அளவிற்கு எவனுக்கும் தைரியமில்லை அந்த ஊரில். அவளும் சிறுபிள்ளை இல்லையே, அவளாக தொலைந்தால்தான் உண்டு என்று நன்கு அறிந்தவன், முதல்ல நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு, நீயா அவளை காணும்னு ஒரு முடிவுக்கு வராத என்றான் பிரகதீஷ். அன்று மாலையிலிருந்து நடந்த அனைத்தையும் பிரகதீஷிடம் கூறினான் ரிஷி. அவன் கூறுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டு முடித்தவன், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ ரிஷி. நீ யாஷிகாவிற்கு ஒரு நல்ல அண்ணனா அவ மேலே பாசத்தை கொட்டி வளர்க்குற, அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். உன் அளவுக்கு ஒரு நல்ல அண்ணன் இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். அதே சமயம் ஒரு வயசு பொண்ணுக்குன்னு ஒரு சில பிரைவசி இருக்க தான் செய்யும். அவளை நீ எங்கேயும் ஃப்ரீயாக இருக்க விடவே மாட்டடா. நீ யாஷு கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி இருந்தா அவளும் எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லி இருப்பா. இப்போ கூட பாரு, காலேஜ் இன்னைக்கு முடியுதுன்னா கரெக்டாக காலேஜ் முடிகிற டைமில் நீ அவள் காலேஜ் வாசலில் போய் நின்னா அவளும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போதான்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? இதுவே உன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போறேன்னு சொல்லியிருந்தா நீ அவளை போக அலோ பண்ண இருப்பியா? சொல்லு, கண்டிப்பாக போக விட மாட்ட. அதனால தான் உன்கிட்ட சொல்லாமலே ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருப்பா என்றான் பிரகதீஷ். அப்போ அவள் 6 மாசமா ஹாஸ்டலில் தங்கலன்னு சொன்னாங்களே அது? டேய், இப்பெல்லாம் ஹாஸ்டலில் யாருடா தங்குறா? எத்தனையோ பேர் வீட்டில் ஹாஸ்டலில் தங்குறேன்னு போய் சொல்லிட்டு ஹாஸ்டல் பக்கத்தில் ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமாக ஜாலியாக அங்கே தங்குறாங்கடா. இன்னும் நீ பழைய பஞ்சாங்கமாகவே இருக்காது ரிஷி. இப்பத்தி ட்ரெண்டே ஏற்ற மாதிரி மாற ட்ரை பண்ணு. யாஷிகாவை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காம நிம்மதியாக வீட்டுக்கு போ என்றான் பிரகதீஷ். அப்போ நான் கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்காதுல்ல பிரகா? ஒரு அண்ணனாக உள்ளுக்குள் பதட்டம் கொண்டவன் கேட்க, நிச்சயம் இருக்காதுடா. உன் தங்கச்சிக்கு உன்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துற அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது. இன்னும் யாஷிகாவின் மேலிருந்த நம்பிக்கையில் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தான் பிரகதீஷ். ரொம்ப தேங்க்ஸ்டா பிரகா, நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். வீட்டுக்கு போனதும் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு புரியாம தான் காரை ஓட்டிட்டு இருக்கேன். சரி, நீ எதுக்கு கால் பண்ணாத சொல்லு என்றான் ரிஷி. டே, அடுத்த வாரம் யாஷிகாவோட பர்த்டே ஞாபகம் இருக்கா? வீட்டில் ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்களா, இல்லை அவளுக்கு சர்ப்ரைஸாக வெளியே கூட்டிகிட்டு போகலாமா என்றான் பிரகதீஷ். தெரியலடா, இன்னும் நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இன்னைக்கு குட்டிமாவை காணோன்ற பதட்டத்திலேயே இருந்துட்டேன். என்ன பிளான்னு யோசிச்சு நான் நாளைக்கு சொல்லட்டுமா என்று ரிஷி கேட்க, சரிடா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சித்தப்பா சித்திக்கிட்ட எதையாவது சொல்லி சமாளி என்றான் பிரகதீஷ்.
ரிஷியின் கார் அவன் வீட்டை வந்தடைய யாஷிகாவை பார்ப்பதற்காக ஆசையாக வெளியில் வந்தனர் ஆதிகேசவனும் மீனாம்பிகையும். ஆனால் காரிலிருந்து ரிஷி மட்டுமே இறங்க, யாஷிகா எங்கப்பா என்றார் ஆதிகேசவன். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போயிருக்காளாம்பா என்று ரிஷி கூற, இது என்ன கெட்ட பழக்கம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் எல்லாம் போறது, அதுவும் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம. எல்லாம் நீ கொடுக்குற செல்லந்தா ரிஷி. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இதுக்காக நீ தலை குனிஞ்சு நிக்கிறியா இல்லையான்னு மட்டும் பாரு என்று ஆரம்பித்தார் மீனாம்பிகை. சரி விடு மீனா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போய் இருக்கான்னு சொன்னதுக்கு என்னெல்லாம் பேசுற நீ? என் பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் அவ அண்ணனை தலகுனிய வைக்க மாட்டா என்று ஆதிகேசவன் தன் மகளை பற்றி நெஞ்சை நிமிர்த்து கொண்டு கூறினார். அம்மா, யாஷிகா ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் தானே போயிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கூட இங்கே தான் இருக்க போறா. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து எனக்கு சாப்பாடு போடுங்க, ரொம்ப பசிக்குது என்றான் ரிஷி. தன் மகன் பசிக்குது என்று கூறியவுடன், வாப்பா, யாஷிகா வரலனா உடனே சாப்பாடுன்ற விஷயத்தையே மறந்துட்டேன் என்று கூற மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. யாஷிகா, இன்னைக்கு உனக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம், சீக்கிரமா ரெடி ஆயிடு என்றான் ரக்ஷத். ஏற்கனவே குளித்து முடித்து நைட்டியில் இருந்தவள் காலை உணவை முடித்துக்கொண்டு ஒரு உடையை உடுத்திக்கொண்டு வர அது அவளுக்கு மிகவும் இறுக்கமாக இருந்தது. அதே சமயம் வயிறு நன்றாக பெரிதாக தெரியும்படியும் இருந்தது. ஆனால் இதை விட்டால் வேறு எந்த உடையும் தற்பொழுது அவளிடம் இல்லை என்பதால் இருவரும் கிளம்பினர் ரக்ஷத்தின் மாலுக்கு. அங்கு தற்பொழுது அவளுக்கு போட்டுக்கொள்ள தேவையான சுடிதார்கள், நைட்டி, நைட் ட்ரெஸ் என்று அனைத்தையும் அவனே தேர்வு செய்து வாங்கினான் ரக்ஷத். அவனை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் யாஷிகா. இறுதியாக ஃபீடிங் நைட்டிஸ், ஃபீடிங் டாப்ஸ் என்று அவன் பார்க்க ஆரம்பித்திருக்க, எனக்கு எதுக்கு சித் இந்த ட்ரெஸ் எல்லாம்? எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் தான் அங்கிருந்து போயிடுவேனே என்றாள் யாஷிகா. நீ அங்கிருந்து போற வரைக்கும் உனக்கு தேவைதானே, அதனால தான் வாங்குறேன். நான் வாங்குறதெல்லாம் நீ வெறும் வேடிக்கை மட்டும் பாரு என்று அவளுக்கு தேவையான நாப்கின் முதல் கொண்டு அனைத்தையும் வாங்கினான் ரக்ஷத். இவன் செய்வதெல்லாம் பார்த்தால் எங்கே குழந்தை பிறந்த பின்னரும் தன்னை அந்த வீட்டிலிருந்து அனுப்ப மாட்டானோ என்ற பயம் வந்தது யாஷிகாவிற்கு. அனைத்தையும் பேக் செய்து அவனது காரில் வைக்க சொல்லி அங்கு வேலை செய்யும் வேலையாட்களிடம் கூறியவன் யாஷிகாவை ஃபுட்கோர்ட்டிற்கு அழைத்து சென்றான் ரக்ஷத். ஹோட்டல் பக்கமே சென்று வெகு நாட்கள் ஆகியதால் தனக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் விரும்பி சாப்பிட்டாள் யாஷிகா. அங்கு அனைத்து ஷாப்பிங்கையும் முடித்துவிட்டு யாஷிகாவின் கையை பத்திரமாக பிடித்துக்கொண்டு எஸ்கலேட்டரில் பொறுமையாக அவளை கீழே இறக்கி கூட்டி வர, அப்பொழுது எதிர்முனையில் எஸ்கலேட்டரில் மேலே சென்று கொண்டிருந்தவன் ரக்ஷத்தின் கையை பிடித்தபடி கீழே நடந்து சென்று கொண்டிருக்கும் தன் தங்கையை கண்டு கொண்டவன், யாஷிகா எப்படி ரக்ஷத் கூட போறா என்று சற்று பார்வையை கீழே இறக்கி அவள் வயிற்றை பார்த்ததும் அதிர்ச்சியானான் ரிஷி.